முடிச்சு விட்டாங்க தினேஷ் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தீங்க. என்னதான் நடந்தது? இல்லை அது கலையரசன் இல்லை, அது வந்து என்னன்னா தினேஷ், அட்டகத்தி தினேஷ். அது என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் சைடில் நான் நடிக்கலை, யார் கலையரசன் சைடில் 2 பார்ட் அவர். நான் ரோல் பண்ணது வந்து யார் செய்யலைன்னா அட்டகத்தி தினேஷ் சைடில் தான். முதல் நான் அறிமுகமாகிற சீன் வந்து அவர் யதார்த்தமாக பண்ணியாச்சு, அது ஒன்றும் பெருசாக நம்ம டிஃபிகல்ட்டியாக வரல, அது பண்ணியாச்சு. அப்போ கூட வந்து உங்களுக்கு முத்துக்குமார் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு நல்ல நடிகர், கூத்துப்பட்டறையிலேருந்து வந்தவர். அவர் வந்து மதுரைக்காரு. ஏன்னா மதுரைக்கார் வந்து நடிக்கிறாரு, கட்சிக்கார் நடிக்கிறாரு, என்ன நடிக்கிறாருன்னு சேரை போட்டு உட்காந்து பார்த்தாப்புல. பார்த்துட்டு அவன் நடிப்பை பார்த்ததுமே அவர் வந்து கை குலுக்கினார், அண்ணே சூப்பராக நடிச்சிருக்கீங்க பாராட்டுகள்னு. நான் நினச்சேன் சரி அதே மாதிரி தான் போகும் அடுத்தடுத்த சீன்கள் அப்படின்னு நினச்சிருக்கும்போது திடீர்னு நடந்தது என்னவென்றால் அடுத்த சீன், அதாவது அடுத்த நாள் நிகழ்வு. அதில் வந்து நான் என்ன சீன் அவங்க சொல்லலை, சில டைலாக் சொல்லியிருந்தாங்க, சரி நார்மலான டைலாக் நினச்சி போயிருந்தா நம்ம அட்டகத்தி தினேஷை தலகால கட்டி தொங்க விட்டாங்க. தலகால கட்டி தொங்க விட்டோம்னா நான் நினச்சேன் படங்கள்லாம் டூப்பு தானே போடுறாங்க. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிக்கிற படத்தில் கூட முகம் மட்டும் அவர் முகமாக, உட்காந்த ஒரு ஆளாக, எந்திரிச்சா ஒரு ஆளாக, நடந்த ஒரு ஆளாக, அதுமாதிரி ஆளுங்க சொல்கிறாங்க. ஏன் விஜய் கூட அப்படி தான் போடுறாங்களா? இப்போ இந்த ஜனநாயகன்ற படத்தில் அவருக்கும் அதே மாதிரி தானே முகத்தை காட்டுறாங்களா, ஆனால் ஃபுல்லாக டூப்பு வச்சு தான் பண்ணுறாங்களாம். ஆனால் இந்த தம்பி ஏன் தான் அப்படி தெரியான்னு தெரியல, அவரே நடிக்கிறேன்னு சொன்னாரா சொல்லலையான்னு தெரியல, இல்லை இயக்குனர் செஞ்சாருன்னு தெரியல, தலகால ஃபுல்லாக கட்டி வச்சுட்டு அப்படி விட்டாலும் பரவாயில்ல, அதில் அவர் அடிக்கிறது வேறு. ஆக்சுவல் நான் தான் அடிக்கிற மாதிரி அந்த சீனு என்னால் அடிக்கவே முடியலை. ஏன்னா இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அண்ணே என்னை திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் வந்து என்னை கட்டி தலகால போட்டாங்கண்ணே, நான் இப்போ சாப்பிட்டு வந்தேன், ஒரு வேளை வாந்தி வந்தாலும் வாந்தி வந்துரு, இருந்தாலும் நீங்கள் ஃபீல் பண்ண சும்மா அடித்து பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா நான் ஒரு சிபிசிஐடி அதிகாரியாக வந்து ஒரு என்கொயரிக்காக நம்ம இது பண்ணுறேன். உண்மையிலே எல்லாம் நடிக்க முடியல, எனக்கு நடிப்பு வரலை. என்னென்னா முதல் சீன் நம்ம நடித்தா இயல்பா, இதில் ஏன் நடிக்க முடியலன்னா உண்மையிலே அவர் வந்து உயிரை கொடுத்து நடிக்கிறார். அப்போ நான் பேச வேண்டிய டயலாக்கை யார் பேசிட்டா, அந்த முத்துக்குமார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் பேச படத்தை பார்த்துக்கணும் உங்களுக்கு தெரியும், ரொம்ப அது மோசமாக பேச முடியலன்றதுனால இல்லை அவரே பேசிட்டார். அப்புறம் ஏன்னா அவ்வளவுக்கு வந்து உண்மையே நடக்குது, அடி உண்மையிலே வாங்குறாரு. நீங்கள் அவருடைய விசாரணை படம்லாம் பார்த்துருக்குறீங்களா? நான் அந்த படம்லாம் பார்க்கல, அதே பிரச்சனை. ஒருவேளை அந்த படத்தை நான் பார்த்துட்டு போயிருந்ததுன்னா சரி இவர் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை, நம்ம தைரியமாக இருந்திருக்கலாம். நம்ம அந்த படம் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம படத்தை பார்க்கல. ஆனால் இந்த படத்தில் வந்து நீங்கள் மக்கள் பாருங்கள், இவங்க பார்த்துட்டாங்க, நாங்களும் பார்த்துட்டோம், அவரை தலகால தொங்க விட்டு அடி பிரித்து எடுத்துடுறாங்க, உண்மையிலே அடிக்கிறாங்க. ஏன்னா இப்படி வந்து வெறி கொண்டு வந்து அவர் நடிக்கிறான்னு தெரியல. உண்மையிலே வந்து இப்போ உங்களுக்கு புரியுதா சினிமா எவ்வளவு கஷ்டம்னு? இல்லை உண்மையிலே கஷ்டம் தான், அதில் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சில பேர் வந்து சினிமாவில் நடிக்கலாம், ஆனால் அரசியல் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அது யாரை சொல்ல உங்களுக்கு தெரியும்.